ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்கள் எனக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை லவ் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம கூட இருந்தால் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியும் போல். ஸோ எனக்கு புரிஞ்ச லெவலுக்கு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 8. நியூ டைம் ஸ்டார்ட் ஆகுறதுனால எல்லாரும் வேற வேற கிளாஸ் மாறி இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஷீனாவும் ஒரே கிளாஸ்ல இருக்காங்க. இட்ஸ்கி நீயும் என் கிளாஸ்ல இருக்காது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன பார்த்துட்டு சென்டிமெண்டலாம் பேசுற அப்படின்னு இட்ஸ்கி கேட்கவும், சிட்டாசியமும் உன் கிளாஸ்ல இருக்கா சந்தோஷம் தானேன்னு கேட்கவும், உனக்கு பிடிச்ச பொண்ணு இதே கிளாஸ்ல தானே இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஷீனாவை மென்ஷன் பண்றான். அப்ப அவன் நம்ம ஹீரோவை பார்க்கவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஹாய் எப்படி இருக்கீங்க ஃபுஜிமியா எப்படி இருக்க அப்படின்னு கடவைக்கு வந்து கேட்கவும், எப்படி இருக்க உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அவன் பழைய ஃப்ரெண்டு ஞாபகம் வரான். என்னடா சொல்லிட்டு இருக்க நீ எப்பவுமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஸ்கூல்ல நடந்த பிரச்சனைகளை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஜிமியா என்னாச்சு அமைதியா இருக்கன்னு கடவைக்கு கேட்கவும், சாரி நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு ஃபுல்லா நீ ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஷீனா கேட்கவும், ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட முடி தொட்டு பார்க்க நல்லா இருக்கும் போல இருக்கு, நான் தொட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். என் மடியில படாதான் எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு வா சொல்லவும், ஐயோ அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன் என் மடி நல்லா இல்லையா அப்படின்னு வா கேட்கறா. சரி நம்ம ஹீரோவா அவ மடியில படுக்கிறான். ஆமா நான் இப்ப இன்டீசென்டா ஏதாச்சும் பண்ணா என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அது பக்கம் உனக்கு அதுக்கான தைரியமும் கிடையாது, ஸோ ரிலாக்ஸா படுத்து இதை என்ஜாய் பண்ண அப்படின்னு வா சொல்றா. சோகமா இருந்தது நினைச்சவா வருத்தப்படுறான்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு பொண்ணோட மடியில படுத்துக்கிட்டு எதுவுமே பேசாம இருக்கிறது நியாயமா அப்படின்னு வா கேட்கவும், அது அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படவும், டயர்டா இருக்கிற பர்சன் ஒரு பொண்ணு மடியில படுத்தா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆவானா அப்படின்னு சிட்டாசை சொன்னான் ஷீனா சொல்லவும், நல்லா தான் இருக்கா நான் இதையே வழக்கமா மாத்திராதான் நம்ம ஹீரோ சொல்லவும், இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை எங்க ஹேபிட்டா மாத்துறதுன்னு சொல்ற, உன் முடிய தொட்டு பாக்குறது எனக்கு ஜாலியா தான் இருக்கு, நீயும் ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு வா சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வருஷம் நம்ம கிளாஸை பத்தி என்ன நினைக்கிறா மணி அப்படின்னு வா கேட்கவும், நம்ம வர கிளாஸ்ல இருப்போம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேஸை பார்த்தாலே அது தெரிஞ்சது நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டல்லன்னு வா கேட்கவும், ஆமா இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ஒன்னா இருக்கிறது கிளாஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹீரோ கணத்து பிடிச்ச வாக்கில்றா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். கிளாஸ்ல நம்ம ஒன்னா இருக்க கூடாதுன்னு நீ சொல்றது நம்ம ஓகே தான், ஆனா அதை நீ எமோஷனே இல்லாம சொல்றது தான் வருத்தமா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், ஏன் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வீட்டுல நார்மலா தானே பழகுவேன்னு வா கேட்கவும், ஆமா ஆனா இப்ப நம்ம பண்றது நார்மல் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது கணக்குல வராது அப்படின்னு வா சொல்றா. உன்னை பார்த்தா டயர்டா தெரியுது, அப்படியே தூங்கணும்னா தூங்கினா அப்புறமா உன்னை எழுப்புறேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவும் தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திக்கிறான். அச்சோ சாரி நான் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு 1 ஹவரா தூங்கும்போது கியூட்டா இருந்தான்னு ஷீனா சொல்லவும், அந்த மாதிரிலாம் பார்க்காத நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நான் அந்த மாதிரி இருந்தப்ப நீ என்ன பாத்திருக்கியே, நான் மட்டும் ஒன்ன பார்க்க கூடாதா அப்படின்னு வா கேட்கவும், ஷாரின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நல்லா சாப்பிட்டுவான் கண்ணெல்லாம் நல்லா பாரு சூப்பரா மாறிட்டு இப்படியே இருக்க ட்ரை பண்ணுன்னு ஷீனா சொல்லவும், சரி சரி இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம தனியா இருக்கும்போது மட்டும் தான் இப்படி பண்ணுவேன் வெளியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா. முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். அடுத்த நாள் ஆர்கேட்ல போய் நம்ம ஹீரோ விளையாடுறான். வெல்கம் ஆமனியாமா பேக்ல என்னதுன்னு வா கேட்கவும், ஆர்கேட்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தது எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா நம்ம ஹீரோ சொல்லவோ, சாப்பாடு ரெடியா இருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சாப்பிடுன்னு வா சொல்றா. உனக்கு இந்த பன்னி பிடிக்காதோ நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ கட்டி பிடிக்கவும், நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நான் குழந்தைத்தனமா பண்றேன்னு சிரிக்கிற அப்படின்னு வா கேட்கவும், இல்ல நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க அதான் நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவா செல்லமா அடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ தடவி கொடுக்குறான். இப்படி பண்ணிட்டா உடனே நான் சமாதானம் ஆயிடுவேனா, நீ எனக்காக நிறைய விஷயங்கள் கொடுக்குறேன், நான் பதிலுக்கு நான் உனக்கு எதுவுமே தரல அப்படின்னு வா சொல்லவும், நான் எதையும் எதிர்பார்க்கல பட் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எது சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், எது சொன்னாலுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எக் புட்டிங் பண்றியா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், சாதாரண விஷயம் தான் வேணுமான வா கேட்கவோ, எனக்கு அதுவே பரிசு தான் நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவளும் அதை செஞ்சு கொடுக்குறா. பா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு அது பிடிச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வா சொல்லவும், சாப்பாடு சாப்பிடுறது ஒவ்வொரு நாளும் எனக்கு தான் சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையாவா என்ன ரொம்ப புகழாதப்பா அப்படின்னு வா சொல்லவும், விட்டா உன ஒரு நாள் ஃபுல்லா புகழ்ந்துட்டே இருப்பேன்னு சொல்லவும், அப்படி நீ பண்ண நான் வெக்கப்பட்டே செத்து போயிருவேன்னு வா சொல்றா. டெய்லி நீ சூப்பரா சமைக்கிற அட்லீஸ்ட் நான் அதுக்கு பாராட்டவாச்சும் செய்யணும்ல, ஸோ எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ ரொம்பவும் வெக்கப்பட்டு எந்திச்சு போறா. நான் அதை கழுவுறா நீ போய் சோஃபால ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோவா தலையை தொடவும், திரும்பவும் அவ ரொம்பவே வெக்கப்படுறா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இட்ஸ் கே ஃபுஜிமியா நம்ம ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி காடவாக்கி கேட்கவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எப்படிப்பா நோ சொல்ல முடியும் நீட்ஸ்கி சொல்றான். ஆமா காடவாக்கி ஏன் உன்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கான் நீட்ஸ்கி கேட்கவும், என்ன ஃபுஜிமியா ரொம்பவும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி காடவாக்கி சொல்றான். உனக்காச்சும் தெரிஞ்சதே நீட்ஸ்கி சொல்லவும், காடவாக்கி உன்ட்ட ஒன்னு கேட்கவா, நீ என் கூட சேர்றதுனால உனக்கு எந்த யோசும் இல்ல, என் கூட ஃப்ரெண்டா இருக்குது ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், ப்ராஃபிட் இருந்தா தான் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவியான்னு காடவாக்கி கேட்கவும், இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல தப்பு இல்லன்னு காடவாக்கி சொல்றான். நீனா நம்ம ஹீரோவையா மறைச்சு பார்த்துட்டு இருக்கா, நீ ஏன் கோவமா இருக்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல இது ஒன்னும் உன் தப்பு இல்லன்னு வா சொல்றா. அப்புறம் ஏன் நீ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல இதுல ஓமல எந்த தப்பும் இல்ல நான் தான் செல்ஃபிஷா இருக்கேன்
இருக்கேன் அப்படின்னு பா சொல்லவும், எனக்கே தெரியாம நான் தான் ஏதோ பண்ணிட்டேன் சாரி நம்ம ஹீரோ சொல்லவும், நீ சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு பா சொல்லவும், அப்ப என்னதான் பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். காடாவாக்கி தான் பசங்களா இருந்தா ஜாலியா அவங்க உன்கிட்ட வந்து பேசலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. ஈவன் சிட்டசே கூட உன்கிட்ட நார்மலா வந்து பேசுறா அப்படின்னு பா சொல்லவும், நீ சொல்றது நம்ம கரெக்ட் தான், ஆனா திடீர்னு ஏஞ்சல் என்ன மாதிரி ஒரு போரிங்கான பையன் கூட வந்து பேசினா மத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னை குறைச்ச எடை போடுறது நிறுத்து அப்பவே சொல்லியிருக்கல, நீ இப்படி பேசுறது உன் கூட பழகுறவங்கள தப்பா பேசுற மாதிரி, முதல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் வளர்த்துக்கோ, நான் வேணா உன்னை பத்தின பெருமைகளை மத்தவங்க கிட்ட போய் எடுத்து சொல்லவா அப்படின்னு வா கேட்கவும், அப்படி பண்ணா நான் வெக்கப்பட்டே செத்துருவான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நான் உன்னை பத்தின உண்மையை தானே சொல்ல போறேன், ஸ்கூல்லயும் நம்ம ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ அட்லீஸ்ட் ஸ்கூல்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நம்ம க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். அடுத்த நாள் டீச்சர் குக்கிங்க்கு குரூப் ஆப்பிறீங்க அப்படின்னு சொல்லவும், நானும் ஜாயின் பண்ணலாமான்னு ஷீனா கேக்குறா. ஏஞ்சல் எதுக்கு அந்த ஃபுஜிமியா கிட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்லி மத்த பசங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆமணி நீ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சிட்டோசே சொல்லவும், எல்லாம் ஓ ஃபால்ட் தான் சிட்டோசே, நீ தானே அவளை அப்படி பண்ண சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன நடக்கணும் இருக்கோ அதானப்பா நடக்கும், நீ யார் கூடயோ பழகக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப சிட்டோசே என் கூட ஃப்ரெண்டா தானே இருக்க நீட்ஸ்கே கேட்கவும், ஃப்ரெண்டா இருக்கிறது நினைச்சு ஒரு சைன் கூட வருத்தப்பட்டதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் ஹர்ட் டச் பண்ணிட்டு ஆவணி அப்படின்னு சொல்லி ஈட்ஸ்கி சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் எப்பவே ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு ஷீனா சொல்லவும், நம்மள வேணா அப்படி இருக்கலாம்னு சிட்டோசே சொல்லவும், சிட்டோசே உன் இஷ்டத்துக்கு அவளை ஆர்டர் போடாதான் நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் ஷீனா சொல்றா. நாளைக்கு என்ன சமைக்க நம்ம ஹீரோ கேட்கவும், குக்கிங் தெரியாத ஆளு கண்ட்ரோல் எடுக்கிறாருன்னு சிட்டோசே சொல்றா. நான் ஆம்லெட் போடுவேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பண்ணது ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ்னு ஷீனா சொல்லவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஈட்ஸ்கி உனக்கு சமைக்க தெரியுமான்னு ஷீனா கேட்கவும், எனக்கு சாப்பிட தான் தெரியும் நம்ம சொல்றான். ஈட்ஸ்கியா நான் வீட்டு பழையாச்சும் ஒழுங்கா பாப்பான்னு சிட்டோசே சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோவுள்ள கூடுறாங்க. நானும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரூம் எல்லாம் கிளீன் பண்ண கத்துக்கிட்டேன் தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவும் சரிதான் அப்படின்னு ஷீனா சொல்றா. அடுத்த நாள் ஸ்கூல்ல குக்கிங் கிளாஸ்ல இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஷீனாவும் சேர்ந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் மோஸ்ட்லி பாத்துக்கிட்டாங்க. பரவாயில்லாமனே உனக்கும் சமைக்க தெரிஞ்சிருக்கேன்னு சிட்டோசே பாக்குறா. நம்ம ஹீரோவும் ஷீனாவும் சேர்ந்து சமைக்கிறத பார்த்துட்டு அவளை பார்த்தா புதுசா கல்யாணமான சிட்டோசே சொல்ல வரவும், சிட்டோசே கொஞ்சம் அமைதியா சமையல பண்றியா அப்படின்னு ஷீனா சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்படுறா. சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இதுக்கு நம்ம போட்டோ எடுத்து ப்ரூஃபா வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு ஷீனா சொல்லவும், காலையில நான் சாப்பிடல எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் வேணும்னு நீட்ஸ்கே கேட்கறான். சரி நீங்க பிளேட்டிங்க ரெடி பண்ணுங்க, நான் போய் டெசர்ட்க்கு தேவையானதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஷீனாவும் போறாங்க. ரெண்டு பசங்க சும்மா விளையாடுறங்கிற பேர்ல சண்டை போட்டு ஒரு பொண்ணை தள்ளி விடுவோம். அவன் கையில வச்சிருந்த சாப்பாடு தவறி கொட்ட போறா. அது கரெக்டா ஷீனா மேல பட போகவும் டக்கு நம்ம ஹீரோவை எடுத்து காப்பாத்துறான். ஷீனா உனக்கு அது சுடலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லன்னு வா சொல்றா. ஹே வாமல பட்டு சுடலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லன்னு அந்த பொண்ணு சொல்றா. நல்ல வேலை உங்க ரெண்டு பேருக்கு எதுவாகல. ஹே கிளாஸ்ல நீ எப்படி வேணா இருந்துக்கோ, ஆனா கத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற இடத்துல ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க மேல பட்டு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த பையன் சாரி அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டைம் ஆச்சு ரொம்பவும் கேர்ஃபுல்லா இரு, ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொட்டுனதான் அந்த பையனையே டீச்சர் தொடக்க விடுறாங்க. வாவ் ஆமனே இன்னைக்கு நீ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி சிட்டோசே சொல்லவும், நான் ஒன்னும் வேணும்னே ஷீனாவை டச் பண்ணல, நான் அவளை இழுக்கலன்னா அவளுக்கு அடிபட்டிருக்கோம், ஸோ எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு ஆப்ஷனே இல்லாம தான் நீ என்ன டச் பண்ண அப்படி தானே, சரி எனிவேஸ் என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் ஷீனா சொல்றா. ஸ்கூல்லவன் கூட க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மற்ற பசங்களால ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லு சரியா அப்படின்னு சொல்லவும், இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, ஆனா மற்ற பசங்க எல்லாம் என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, அதை விட நீ தான் எனக்கு முக்கியம், ஒரு ஃப்ரெண்டை தனியா விட எனக்கு விருப்பம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் இல்லை அப்படின்னு டென்ஷன் ஆகவும் நம்ம ஹீரோ தலையை தடவி கொடுக்குறான். ஏதாச்சும் பிரச்சனைனா பொண்ணுங்களை எப்படி பண்ணா தப்பிச்சிருவியா அப்படின்னு கேட்கவும், நான் ஒன்றை மட்டும் தான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவ படிச்சு நம்ம ஹீரோவா அடிக்கிறா. முட்டாள், நான் இன்னும் இதுக்கு எவ்வளவுதான் ஒர்க் பண்ணணுமோ தெரில அப்படின்னு சொல்லவும், நீ எதை பத்தி மென்ஷன் பண்றேன்னு தெரில, ஆனா ஓவரா ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகாத சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எப்பதான் அது புரியுமோ, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்னு டென்ஷனா லுக்கோடவும், சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பவும் என் தலையை தடவி கூட அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம ஹீரோவும் அதை பண்றான். ஹீரோவும் ஹாப்பி ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஷீனா வந்துட்டு லவ் பத்தி தான் மென்ஷன் பண்றா, ஆனா நம்ம ஹீரோ தான் அதை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோவோட பாஸ்ட்ல அப்படி என்ன மாதிரி தான் விஷயங்கள் நடந்தது, என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.